எல்லாரும் இசைப்பிரியா கொல்லப்பட்டதை பத்தி சொன்னாங்க. ஆனா அவங்க சாகுற வரைக்கும் அந்த இடத்த விட்டு வெளில வரலன்னு யாருமே சொல்லலையே. இது யாரும் சொல்லாத உண்மைகள் பார்ட் 4. நான் உங்க விஜய் எஸ்பர். இசைப்பிரியா இவங்க வெறும் நியூஸ் ரீடர் கிடையாது. உலகத்தால கைவிடப்பட்ட ஒரு இனத்தோட கடைசி நம்பிக்கையா இருந்தாங்க. போரோட கடைசி நாலு மழையா பொழியுது. எல்லாரும் பதுங்குழியை நோக்கி ஓடினாங்க. ஆனா இசைப்பிரியா கேமராயை மைக்கையும் தூக்கிக்கிட்டு காயப்பட்டாங்களே, அவங்கள நோக்கி ஓடினாங்க. ஏன்னா நடக்கிற அநியாயத்தை உலகத்துக்கே சொல்ல ஒரு சாட்சி வேணுமே. தன்னோட 6 மாச பச்சை குழந்தைய மண்ணில் புதைச்சப்ப கூட அவங்க குழந்தைக்காக அழுக நேரம் இல்லாம கேமரா முன்னாடி நாங்க செத்துட்டு இருக்கோம், யாராவது காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு தாயோட கடைசி அலறல். ராணுவம் கையில அவங்க சிக்கினப்ப அவங்க கையில தூக்கி இல்ல, கேமரா மட்டும் தான் இருந்துச்சு. இந்த ஒரு கேமரா பார்த்து நாடே பயந்துச்சு. அதனாலதான் என்னவோ அவங்க உடலை மட்டும் இல்லாம கேமரா ஆதாரங்களையும் சேர்த்து சிதைச்சாங்க. நாம இன்னைக்கு பாக்குற ஒவ்வொரு நீதிக்கான ஆதாரமும் அந்த பெண் உயிரை கொடுத்து எடுத்தது. இப்படிப்பட்ட பெண்மணிக்கு நேர்ந்த கொடுமை சொல்ல வார்த்தை இல்ல. உங்களுக்காக இன்னும் உலக நீதிமன்றத்தில் பல பேர் நீதி கெடுத்துதான் இருக்காங்க. ஆனா நீதி இசைப்பிரியா அவர்களை பத்தி ஒரு வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.